Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.2 தான் பார்க்க போகிறோம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரூஸ்டர் ஃபார்ம். இங்கே 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம ரூஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வேர்டில் உள்ள லெட்டர்ஸை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ எதனா ஒரு செட் எடுத்துக்கலாம். ஏ செட் இல்லை எக்ஸ் செட், ஒய் செட், எது வேணால் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். நான் இப்போ புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி எக்ஸ் செட்டே எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அசஸ்மெண்ட் அப்படின்ற வேர்டில் உள்ள லெட்டர்ஸை தனித்தனியாக எழுத போகிற ஒரே ஒரு டைம் தான் எழுதணும். ஸோ இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? ஏ இருக்கா? ஸோ ஏ எழுதிக்கலாம், கமா. நெக்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது? எஸ் இருக்குது, ரைட் எஸ், கமா. நெக்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது? எஸ் இருக்குது. ஆனால் அகெயின் நம்ம எஸ் எழுதக்கூடாது, ஒரே ஒரு டைம் தான் எழுதணும், அதனால் விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இ இருக்குது, ஸோ ரைட் இ. நெக்ஸ்ட்டு எஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி எஸ் எழுதிட்டோம், ஸோ எழுதக்கூடாது. திருப்பி எஸ் இருக்குது, இங்கே எஸ் எழுதிட்டோம், எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எம் இருக்குது, எம் நம்ம எழுதலை, ஸோ ரைட் எம். நெக்ஸ்ட்டு இ, இ ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ இ எழுதக்கூடாது. என், என் இங்கே இல்லை, என் எழுதிக்கலாம், கமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டி, டீயும் இங்கே இல்லை, ஸோ ரைட் டி. இந்த கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ரூஸ்டர் ஃபார்ம். இப்போது செகண்ட் வேர்டு என்ன? பிரின்சிபால் கொடுத்துருக்காங்க. இதை ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒய் செட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? பி இருக்குது, ஸோ பி, கமா. நெக்ஸ்ட் ஆர் இருக்கா? ஆர், கமா. ஐ எழுதிக்கலாம், கமா. என் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஐ இருக்குது, பட் ஆல்ரெடி நம்ம ஐ எழுதிட்டோம், ஸோ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி, பியும் ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம், அப்புறம் லாஸ்ட்டாக எல். கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரூஸ்டர் ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.